இருக்கக்கூடிய அனைவரையும் இன்றைய செய்திகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் ஆஷிக். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல என்ன தகவல் இருக்குது கேட்டீங்கன்னா, விரைவாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், அதே போல ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது என்ன ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னா என்ன? அதற்கும் இடஒதுக்கீட்டுக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்கிறது? ஏன் தேர்தல் பரப்புரையிலேயே ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா அதிகமாக மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதே போல நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரிலே அவருடைய மாநில அரசு சார்பாக ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியிருந்தாரே, அது தற்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகள் நம் முன்னே இருக்கிறது. அதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு 10 வருடத்திற்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். 2011 கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினார்கள். இதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தற்போது எதிர்க்கட்சி தலைவர்கள் வைக்கிறார்கள். 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. காரணம் கொரோனா தொற்று காரணமாக. எனவே தற்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தி அதோடு சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த வேண்டும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்னால் ஒவ்வொரு ஜாதியினரும் எவ்வளவு அளவு இருக்கிறார்கள், மாநில வாரியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். ஒவ்வொரு ஜாதியினரும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள், எத்தனை விழுக்காடு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும். அதன் மூலமாக அவர்களுக்கான உரிமையை நாம் வழங்க முடியும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, எத்தனை விழுக்காடு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்த்து அதற்கான உரிமையை அவர்களுக்கு ஒவ்வொரு தளங்களிலும் வழங்க முடியும் என்பதுதான் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய விவாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் தேர்தல் பரப்புரையிலேயே, நாடாளுமன்ற தேர்தலுடைய பரப்புரையிலேயே ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்திய அரசு நடத்த வேண்டும். இன்னும் இடஒதுக்கீடு, ஓபிசிகளுக்கு தகுதி வாய்ந்த இடஒதுக்கீடை வழங்க வேண்டும். அவர்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அதே அளவிற்கான இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஓபிசி 52 விழுக்காடு இந்தியாவிலே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதற்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் 89 நேஷனல் செக்ரட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா 3 பேர் தான் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார்கள். இப்படி தேர்தல் பரப்புரையில ரொம்ப வேகமாக போய்கொண்டிருந்த ஒரு சூழல். அதே தருணத்துல மோடி அவர்களுடைய பதில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், ஜாதிய வாரியாக பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய, ஜாதி அடிப்படையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சை தான் எதிர்கட்சிக்காரர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி மோடி பேசினார். அப்போ ராகுல் காந்தி ஒரு பக்கம் இப்படி பேச, மோடி ஒரு பக்கம் இப்படி பேச என்று சொல்லி தேர்தல் பரப்புரை சென்று கொண்டிருந்தது. ஆனால் தற்போதைய சூழல் என்னவென்று சொன்னால், எதிர்கட்சிக்காரர்கள் மட்டுமே அல்ல, ராகுல் காந்தி மட்டுமே அல்ல, எதிர்கட்சிகள் பிற கட்சி தலைவர்களும் சொல்கிறார்கள். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஆளும் கட்சியிலே அங்கம் வகிப்பவர்கள் கூட இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதே தமிழகத்தில் கூட பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியும் அழுத்தம் கொடுக்கிறது. அதே போல இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவும் அழுத்தம் கொடுக்கிறது. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அழுத்தம் கொடுக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய, ஆளுகின்ற அந்த பாஜகவுடைய கூட்டணியிலே ஆட்சி பொறுப்பிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய கட்சிகள், ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவில, பீகார்ல நிதிஷ்குமாராக இருக்கட்டும், இவங்களும் என்ன சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய மாநிலத்திலே ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடந்து முடித்தார் இடையில. அதை பற்றியும் பார்க்க இருக்கிறோம். இப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது சொல்லு. அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்துடைய சட்டமன்றத்திலே கூட தமிழ்நாடு அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சரி, தேசிய அளவில் தான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரவில்லை, ஆனால் தமிழகத்திலே திமுக தான் ஆட்சியில் இருக்குது, திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் என்ன என்று சொல்லியும் தமிழகத்துடைய சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் நடத்திய அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீதிமன்றத்திலே அங்கீகாரம் கிடைக்காமல் நிற்கிறது. இந்த சூழல்ல ஒரு மாநில அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சொன்னா அந்த அங்கீகாரம் கிடைக்கப்படாமல் போகலாம். எனவே மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் அதற்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்று சொல்லிதான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மத்திய அரசுக்கு. இதுதான் நடந்த சம்பவங்கள். அப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்ற இந்த நிலையில ஏற்கனவே நம்ம சொன்னோம், மோடி அவர்கள் சொன்னார்கள், ஜாதி அடிப்படையிலே பிரிவினையை ஏற்படுத்தத்தான் எதிர்கட்சிகள் நினைக்கிறார்கள் என்று சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்துல. ஆனால் தற்பொழுது அதே நிலையில்தான் பிஜேபி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. மாறாக அமித்ஷா அவர்கள் தற்பொழுது சொல்லியிருக்கிறாங்க,
ஒருபோதும் சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, மாறாக உரிய அந்த நேரம் பார்த்து நாங்கள் இதை அமல்படுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கிறார். அப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பாஜக அமல்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், எதிர்க்கட்சிகளுடைய பிரச்சாரம் மட்டுமல்ல, அவருடைய கட்சிக்குள்ளேயே, அவர் ஆளுகின்ற அந்த ஒரு கூட்டணிக்குள்ளேயே கூட எதிர்ப்பு குரல் கிளம்பியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே இது எப்படி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், பிஜேபி எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளியிருக்கிறார்கள். எனவே வருகின்ற காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து மக்களுக்கும் உரிய அந்த உரிமையை வழங்குவதற்கு பிஜேபி எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கையை கேட்கப் போகிறதா, அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கப் போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அரசியல் நிகழ்வுகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள இணைந்தெழுவோடு இணைந்திருங்கள். நன்றி.